சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? கல்யாணம் 26 வருஷம் ஆகுதுங்க. எனக்கு வசதி கிடையாது எங்கள் அம்மா வீட்டில். அதனால் பிள்ளைங்களை என்னால் வளர்க்க முடியலன்ட்டு 3 குழந்தைங்களை புருஷன்ட்ட விட்டுட்டு போனேங்க. எத்தனை வயசுல விட்டுட்டு போனீங்கம்மா? பையனுக்கு 9 வயசுங்க, 2 பொண்ணுக்கு ஒரு 3 வயசு ஒன்று, ஒரு 2.5 வயசு ஒரு. உங்களால பாத்துக்க முடியாம விட்டுட்டு போயிட்டீங்களா? படிக்க வைக்க மாட்டேங்கிறாருங்க. வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு பையன் 9 வயசு ஆகுது, ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாரு. என்ன தொல்லை பண்ணுறாருன்னு என்னால் என் பிள்ளைங்களுக்கு கஷ்டப்படுறாங்களே, சரி படிக்க வைக்கட்டும், அப்புறம் நான் அப்பப்போ பார்த்துக்கலான்னு நினச்சிதாங்க. சரி, அப்பா நீங்க விட்டுட்டு போனீங்கன்னா அப்ப அவங்க யாருமே இல்லாம ஆயிடுவாங்களே. எனக்கு வேற வழி இல்லைங்க. நான் விட்டுட்டு போன சாக்கு தாங்க வீட்டையும் விற்று எல்லாம் காசு நகை எல்லாம் எடுத்துக்கிட்டு அக்கா மெட்ராஸில் அக்கா வீட்டில் போய் இருந்துட்டாங்க. மாமியார் வீட்டுக்காரரு எல்லாருமே. உங்களுக்கு பசங்களை காமிக்கவே இல்லை? காட்டவே மாட்டேங்கிறாங்க. எங்க இருக்காங்க தெரியுமா? இவருக்கு ஒரு 3 வருஷம் கழிச்சு வந்து என்னை கூப்பிட்டாரு. குழந்தைங்களை கொண்டாந்து வச்சு நம்ம நிம்மதியாக வாழலான்ட்டாரு. குழந்தைங்களை கூட்டிட்டு வரதா இருந்தால் உங்களை வருவேன், நிச்சயம் கூட்டிட்டு வரேன், உன்னை காட்டுறேன்னாரு. எங்க விட்டாராம் குழந்தைங்கள? கோயம்புத்தூர்ல ஹாஸ்டல்ல விட்டுருக்கேன்னு சொன்னாரு. அதை நம்பி தான் நானும் சரின்னு குழந்தைங்களுக்காக தான் நான் இவர் பின்னாடியே நான் இப்போ வந்தது. எவ்வளவு நாளாச்சு நீங்க இவர்கிட்ட வந்து? இப்போ 2 வருஷம் தான் ஆகுது. இந்த 2 வருஷமா உங்களுக்கு பிள்ளைங்களை காமிக்கலையா? ஐயோ, எப்போதும் வர்றப்ப போதும் காட்டவே மாட்டேங்கிறாங்க. ஆனா நீங்க உங்க புருஷனோட தான் வாழறீங்க. அடிக்கடி வந்து குழந்தைங்களை காட்டுறேன், சேர்த்து வைக்கிறேன் இப்போ சொல்கிறாளே தவிர காட்டவே மாட்டேங்கிறாங்க. எங்கள் நாத்தனார் வீட்டாட்டையும் நான் பல தடவை கேட்டதுக்கு அவங்க அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. யார் அனுமதிக்கிறது இல்ல? இந்த குழந்தைங்களை என் குழந்தைங்களை வச்சிருக்கிறவங்க அவங்க அனுமதிச்சா. அது எப்படிமா உங்க குழந்தைங்கள வேற யாரோ கொண்டு போய் வச்சுப்பாங்க? அந்த ஹோமுக்கு யாரு கொண்டு போய் விட்டாங்க? அவங்களே வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க. இது யார் ரெக்கமெண்ட் பண்ணது? ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னு இல்லைங்க, அப்போ தான் ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க சில்ட்ரன்ஸ் ஹோமை. அதனால் அங்கேருந்து ஒரு 2 லேடிஸ் வந்து பேபிஸை அழைச்சிட்டு போயிட்டாங்க. அதுவும் நானும் எங்கள் மதர் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்தோம் ஸ்பாட் எப்படி இருக்குன்ட்டு. அதன் பிற்பாடு அவரும் போய் பார்க்க முடியலன்னு சொல்கிறாரு. எனக்கும் வந்து சான்ஸ் கிடைக்கல. நானும் வந்து கஜலட்சுமி அழைச்சிட்டு ஒரு தடவை போய் அங்கே ட்ரை பண்ணதுக்கு நாங்கள் டெலிஃபோன் எனக்கு ஃபோன் நம்பர்லாம் தெரியாது. ஸ்பாட்டுக்கு போகாமல் ஃப்ரம் பஸ் ஸ்டாண்டு நான் கான்டாக்ட் பண்ணேன். நோ பர்மிஷன் சொல்லிட்டாங்க. அப்போ வந்து ஒரு சில அதிர்வுகள் ஏற்பட்டு மைண்டு டவுன் ஆயிடுச்சு. எப்போ நடந்தது? பிஃபோர் மேரேஜ் நடந்தது. என்ன நடந்தது? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் இவளுக்கும். என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? அம்மாவுக்கும் உங்களுக்கும்? பண விஷயத்தில் இல்லை, பண விஷயத்தில். அவங்கள வந்து கொஞ்சம் ஆஸ்மா பேஷண்ட்டு. நான் உங்களுக்கு பண்ண வேண்டிய சர்வீஸ் நான் பண்ணலை. மேரேஜ் ஆன பிற்பாடு ஆன்மீகத்தில் அதுதான் சொல்கிறாங்களா? சொல்லம்மா, தாய் எப்படி பார்க்கணும் சொல்கிறாங்க. ஆமாம். அப்புறம் தாய்க்கு தான் முதலிடம் தரணும். அப்புறம் அது செய்ய முடியல என்னால். சரி, அதுக்கப்புறம் இவங்களுக்கும் அவங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. அது என்னால் ஏற்பட்ட கோளாறு தான். ஒரு பையன் 2 பொண்ணு. இப்போ நீங்கள் குழந்தைகள் வேணும் சொல்கிறீங்க. 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது அதெல்லாம் உங்களால் முடியுமா? முடியல. வேணும் கேட்குறீங்கல்ல, எப்படி அவங்க விஷயங்கள்லாம் பார்ப்பீங்க? எப்படிம்மா பார்ப்பீங்க?
அந்த வயசுலயே உங்களால் பார்க்க முடியல, இப்போ எப்படி பார்ப்பீங்க? இப்போ பாருமா, நீ வருத்தப்படுறதுக்காக சொல்லலை, நீ சுச்சுவேஷனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ உங்கள் 2 பேருக்கு என்ன பிரச்சனைனா, அவங்களும் பார்த்துக்க முடியலைன்னு பசங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, நீங்களும் அடிக்கடி குடும்பத்தை மெயின்டைன் பண்ண முடியலன்னு ஓடிடுறீங்க. 2 பேரும் எஸ்கேப் ஆகுறீங்க ப்ராப்ளத்தில். ஆமாம் ஆமாம். எஸ்கேப் ஆகாமல் உங்கள் ப்ராப்ளத்தை நின்று ஃபேஸ் பண்ணுங்க. இவ்வளோ நாளாக நீங்கள் ஓடிட்டே இருக்கீங்களே, உங்கள் ப்ராப்ளம் உங்களை துரத்திட்டே தானே இருக்குது. இப்போ எந்த இடத்துல வந்து நிறுத்தி இருக்கு பார்த்தீங்களா? என்ன இருக்கு இப்போ? 2 விஷயம். ஹோமில் பேசுவோம், பசங்களை பார்க்கறதுக்கான ஏற்பாடு எப்படி பண்ண முடியும்னு பார்ப்போம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மிஸ்டர் டேவிட் ஜெராஜ். வணக்கம்மா. நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து. சொல்லுங்கம்மா சொல்லுங்க. இப்போ உங்களோட ஹோம்ல இருக்கிறது 3 பசங்களோட அப்பா அம்மா இங்க வந்திருக்காங்க. ரங்கநாதன், சாவித்ரி, சுமதி. இந்த 3 பசங்களும் உங்களோட இருக்காங்க இல்லையா? ஆமாங்க. அவங்க அப்பா அம்மா இங்க வந்திருக்காங்க பசங்களை பார்க்கணும்னு கேட்டுட்டு. அவங்க உங்க கூட தான் இருக்காங்களா? ஆமா ஆமா, என் கேர்ல தான் இருக்கிறாங்க. எவ்வளவு வருஷமா இருக்காங்க மிஸ் டேவிட்? அவங்க என்ன ஸ்டேஜ்ல கரெக்டா வந்தாங்க எக்ஸாக்டா சொல்ல தெரியல மேம். பட் நான் இங்க வந்து 12 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து அவங்க இங்க இருக்கிறாங்க. சரி, இப்ப நல்லா படிக்கிறாங்களா பசங்க? என்ன பண்றாங்க? பையன் பெரியவன் ரங்கநாதன், அவன் எம்எஸ்சி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் 4th இயர் கம்ப்ளீட் பண்ணி இனி 5th இயர் இஸ் கோயிங் இன்டு. ஓ வெரி குட். ஓகே. ஆமா, அதுக்கு பிறகு பாக்கி சுமதியும் சாவித்ரி 2 பேரும் ஒரே மாதிரி படிச்சுட்டு வந்தாங்க. அவங்க 2 பேரும் இப்ப இந்த வருஷம் 12th முடிச்சிருக்கிறாங்க. வெரி நைஸ் வெரி நைஸ். அதுல சாவித்ரிங்கிற பொண்ணு வந்து she wanted to do microbiology. சூப்பர். அதனால இப்ப அட்மிஷன் போட்டு கிளாஸ் ஆரம்பிச்சுட்டு போயிட்டு இருக்கா. சரி. சுமதி வந்து 1149 மார்க் வாங்கியிருக்கிற காமர்ஸ் ஸ்ட்ரீம்ல. சூப்பர். And she opted to do CA directly without doing a BCom. Excellent. அதனால வந்து அந்த ஆப்ஷன் அவளுக்கு கொடுத்துருக்குறோம். அப்கோர்ஸ் நான் சொல்றேன் பிகாம் பண்ணிருமா அப்படின்னு. ஸோ இந்த வருஷம் வேண்டாம், அடுத்த வருஷம் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறா. பட் she is planning to enroll for CA coming September. Excellent. Congratulations. Actually ரொம்ப பெருமையா இருக்கு, நீங்க இவ்வளவு அழகா பசங்களை பார்த்துட்டு இருக்கீங்க. குழந்தைகள் நல்லா படிச்சாங்க, மார்க் வாங்கியிருக்கிறாங்க. And Mr. David, எவ்வளவு பசங்க இருக்காங்க உங்க ஹோம்ல? As of today 93 children on roll, ma'am. Great job Mr. David. இப்போ இந்த பசங்களோட ஸ்பான்சர்ஷிப் யாரு பாத்துக்கறாங்க? இல்ல, அப்படி இண்டிவிஜுவல் குழந்தைக்கு நம்ம ஸ்பான்சர் பண்றது இல்ல மேம். இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஃபேமிலி ரன் பண்ற ட்ரஸ்ட், அவங்களுடைய ஓன் மணில பண்றாங்க இது. சரி. அதனால வெளியே குழந்தைகளுக்கு ஸ்பான்சர்ஷிப் இல்லைன்னா வெளியே இருந்து டொனேஷன் அப்படின்னு ஒண்ணுமே வாங்குறாங்க. அவங்க சிஎஸ்ஆர் மாதிரி அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிங்க. இப்போ இந்த அப்பா அம்மா வந்து அவங்கள பார்த்ததே கிடையாது சொல்றாங்க, ஒரு வாட்டி கூட வந்து அலோவ் பண்ணல சொல்றாங்க. இப்போ அப்பா அம்மா இருக்கிறதுனால அவங்களை எப்படி அங்க அட்மிட் பண்ண முடிஞ்சது? அப்பா அம்மா இல்லாத குழந்தைகள்னா இல்ல அப்பா அம்மா இருக்கும் பட்சத்துலயும் சில நேரத்துல அவங்க குடும்ப சூழ்நிலை இல்லைன்னா அங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைனால சில நேரத்துல குழந்தைகள் நம்மகிட்ட வர்றாங்க. சரி, சரிங்களா? யாரு கொண்டு வந்து சேர்த்தாங்க தெரியுமா? நான் வந்த பிறகு I know only one person who is in contact with us regarding these children. ஓகே. One Mr. Jawaharlal. சரிங்க. நீங்க வந்து அப்ப அவங்களுக்கு ஜவஹர் தெரிஞ்சு அன்னைக்கு நான் போன்ல பேசும்போது அப்ப நான் சொன்னேன், நீங்க ஒரு வார்த்தை அவர்கிட்டையும் பேசிருங்க, அவர் வந்து உங்களை அறிமுகப்படுத்தி விட்டு எனக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு நான் சொன்னேன். சரி. அப்போ சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போன் நம்பர் என்ன கொடுத்தாங்க, என் நம்பர் அப்கோர்ஸ் சரி அப்படி பேசிட்டு வச்சுட்டோம். அண்ட் தென் 12th ரிசல்ட் வந்த தொடக்கத்துல மிஸ்டர் ஜவஹர் கால். சரி. அப்ப அன்னைக்கு ரிசல்ட் எல்லாம் பத்தி கேட்டோம்னா அதை பத்தி பேசிட்டு இந்த ஆள் வந்துட்டு போனதையும் அவர்கிட்ட சொன்னேன். சார் எனக்கு யாரையும் தெரியாது, பட் ஒரு ஆள் வந்துட்டாருன்னு. He said yes, that is also one relative and he is I don't know exactly what he is doing now. சரி. But நான் வரும்போது இதை சார்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். சார், நான் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் பண்றேன் உங்ககிட்ட. இப்போ நாங்க வந்து ப்ரூஃப் எடுத்துட்டு வரோம், இவங்க பேரண்ட்ஸ்னு ப்ரூஃப் எங்க கிட்ட கொண்டு வரோம், நாங்க வரும்போது கொண்டு வரோம். நாங்களே பர்சனலா இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு உங்க சென்டருக்கு வரோம். சரிங்க. நீங்க எங்களுக்கு பசங்களை பார்க்கறதுக்கான ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். Either I hand over or if I am introducing the child to somebody saying that it is their relative, I should not do any mistake. சரிங்களா? சரி, இப்போ நாங்க ப்ரூஃப் கொண்டு வந்தோம்னா நீங்க அப்படி ஒரு பப்ளிக் பர்சன் ப்ரூஃப் கொண்டு வரும் பட்சத்துல எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்லையா வந்து பார்த்து. வெரி நைஸ் சார், வெரி நைஸ் சார். Thank you so much. Thank you ma'am. Thank you.
சொல்வதெல்லாம் உண்மை நேயர்களே. பல வருடங்களுக்கு முன்பு தாயிடமிருந்து பிரிக்கப்பட்ட அந்த 3 குழந்தைகளையும் நாம் பார்த்தோம். இப்போது அவர்களை அரவணைத்தவர்களையும் சந்தித்து பேசினோம். குழந்தைகளை தாயிடம் பேச வைக்க வேண்டுமென எவ்வளவோ மன்றாடினோம். ஆனால் அவர்களோ குழந்தைகளை காட்டுவதில்லை என்பதில் பிடிவாதமாக இருந்தனர். அடுத்த வருடம் கண்டிப்பாக காட்டுகிறோம் என தட்டி கழித்தனர். ஜவஹர் என்பவர்தான் குழந்தைகளை விட்டவர், அவர்தான் வரவேண்டும் என்றனர். ஜவஹர் வந்துடட்டும் செப்டம்பர் மாதம். ஃபர்தர் எப்படி டீல் பண்ணுவோம்? இவர் பயப்படுறாரா? பயப்படல. ஏதோ மிரட்டி இவர் வச்சிருக்காங்க. இல்ல ஒன்னும் மிரட்டல, பயப்படல. அவங்க குடுக்குற பணத்துல இவர் சாப்பிடுறாரு. எனக்கு எதுவும் கிடையாது. என் பிள்ளைங்களையும் எனக்கு எந்த தொடர்பு எல்லாம் பண்ணி. அவரோ தற்போது அமெரிக்காவில் இருக்கிறார் என்பதை எடுத்துச் சொன்னோம். தவிர சொத்திற்காகத்தான் குழந்தைகள் ஆசிரமத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றனர். பெற்ற அம்மாவிற்கு தெரியாமல் தான் குழந்தைகள் ஆசிரமத்தில் ஒப்படைக்கப்பட்ட நிஜ விவரத்தை விளக்கிச் சொன்னோம். அந்த ஏழை தாயின் கதறலை கூட அழைத்து வந்து காண்பித்தோம். ஆனால் இதையெல்லாம் அவர்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அவர்களது காலில் விழாத குறையாக கெஞ்சினோம். அவர்கள் நமது கதறலை செவிமடுத்ததாகவே தெரியவில்லை. வேறு வழியில்லாமல் நாம் அந்த ஏழை தாயை அழைத்து கொண்டு அவர்கள் இருந்த இடத்திற்கு சென்றோம். அங்கே நடந்தது என்ன? அந்த ஏழை தாயை பார்க்க விடாத அவர்கள் நமது கேமரா குழுவினருடனும் அத்துமீறலில் ஈடுபட்டனர்.
அவ்விடத்திலிருந்து அப்புறப்படுத்தி வேறு இடத்திற்கு அழைத்துச் சென்று விட்டனர். அந்த பரபரப்பான நிமிடங்களை கண்ட மக்கள் சொல்வதெல்லாம் உண்மையுடன் கைகோர்த்தனர். கொஞ்சம் வர சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம இதுக்கு வர வேண்டியிருக்கோம் வில்லேஜுக்கு. வியூவர்ஸோட வந்துடுவோம். அப்புறம் இத்தனை பேர் இருக்காங்க மக்கள், ஒரு அம்மாவோட கதறல் கேட்காமையா இருக்காங்க. பசங்களை காமிக்கலைன்னா எப்படி? சார் என்னென்னா பார்த்தீங்கன்னா சொல்லுவதெல்லாம் உண்மை நிகழ்ச்சிக்கு இந்த அம்மா வந்திருக்காங்க. இவங்க பேர் கஜலட்சுமி. உங்களோட வீட்டுக்காரர் இவர் 17 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாமல் இவங்க ரிலேஷன் மூலியமாக இந்த குழந்தைய கொண்டாந்து மெஹர்னு ஒரு ஹாஸ்டலில் விட்டுருக்காங்க. 22 வருஷமாக அந்த குழந்தை வந்து அங்கே இருந்திருக்கு. ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்க்க முயற்சி பண்ணியிருக்காங்க, முடியல. இன்றைக்கி வந்து நம்ம சொல்லுவதெல்லாம் உண்மை நிகழ்ச்சி மூலியமாக இவங்க பார்க்கணுன்னு வந்திருக்காங்க. கூப்பிட்டு வந்திருக்கோம். அந்த குழந்தைங்க வந்து இவங்களை பார்க்கறதுக்கு இடையூறாக நிறைய பேர் இருக்காங்க. யாருன்னு நான் சொல்லலை, வந்தாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க யாருன்னு. குழந்தைங்கள ஒரு அம்மா அப்பா பார்க்கணும்னு ஆசைப்பட்டது தப்பா? சொல்லுவதெல்லாம் உண்மை. இந்த முயற்சி எடுத்தது தப்பா? அந்த முயற்சிக்காக தான் 22 வருஷமா ஒரு அம்மா பார்க்காம இருக்காங்க. பார்க்கறாங்க, தாக்கிட்டு இப்போ போயிட்டாங்க. எதிரிகளை முறையடிக்கணும், குழந்தை அவங்க கூட சேர்த்து வைக்கணும். கண்டிப்பா சார். சார் அவங்க குழந்தைங்க அவங்க கூட எல்லாத்தையும் பார்க்கணும், ஒரு நாள் பேசணும்னு ஆசைப்படுறாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லைங்க சார். 22 வருஷம் பாருங்க எவ்வளோ சந்தோஷமா பார்த்துருப்பாங்க. ஏன் விட மாட்டேங்கிறாங்க? அது என்ன சார்? மெகர்னு ஒரு ரொம்ப நல்லா வளர்க்குறாங்க பசங்களை, அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. ரொம்ப நல்லா வளர்க்குறாங்க. ஆனா இந்த அம்மாட்டேருந்து பிரிச்சு கொண்டு போறதுக்கான காரணம் என்ன, அது தெரியணும்ல. அந்த பசங்கள் தான் அவங்க சொல்ல விருப்பப்படுறாங்க. ரெண்டாவது பாத்துக்கலாங்க. முதல்ல அந்த குழந்தை அந்த அம்மாட்ட கொடுத்து சொல்லுங்க. முதல்ல ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவாங்க, தீர்ப்பு சொல்லுவாங்க, அங்க பாத்துக்கலாம். முதல்ல அந்த அம்மாட்ட குழந்தை கொடுத்து சொல்லுங்க. அந்த பொண்ணுங்களை அந்த குழந்தைகளை வந்து என்ன பண்றாங்கன்னா மைண்ட் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. மைண்ட் வாஷ் அம்மாட்டே சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன கவுன்சிலிங் கொடுக்குறாங்க? முதல்ல பசங்களை பார்க்க விடணுமே. பையன் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறான். பசங்களை கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுத்தா கூட பசங்களே முகத்தையே பார்க்க மாட்டேங்கிறாங்க. பேச முடியும். அவங்க பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டு வந்திருக்காங்க. சும்மா கடமைக்கு பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஒரு பிரச்சனை இல்லை. என்ன வாங்க போலாம். சொல்வதெல்லாம் உண்மை நேயர்களின் விருப்பப்படி நிகழ்ச்சியின் நடுவர் திருமதி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அந்த ஏழை தாய்க்காக தனது சட்ட போராட்டத்தை துவங்கினார்.
சில்ட்ரன்ஸ் ஹோம்னு ஒரு இடம் இருக்கு. ஆமாமா ஆமாங்க. அது யாரோட சார்? யார் நடத்துறாங்க? எப்படியாவது கண்டுபிடிக்க முடியுமா சார்? ஒரு அர்ஜென்ட் விஷயம். ஆமா ஆமா, மெஹர் சில்ட்ரன்ஸ் ஹோம் ஆப்போசிட் டு ஏதோ பாலிடெக்னிக் இருக்கு மதுக்கரையில சார். ராமகிருஷ்ணா பாலிடெக்னிக்கா? கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. இல்ல, ஏதோ ஒரு பாலிடெக்னிக் இருக்கு, அதுக்கு ஆப்போசிட். என்ன ரோடு தெரியுமாப்பா? பாலக்காடு ரோடு தானே மேடம்? பாலக்காடு ரோடு மதுக்கரை. பாலக்காடு ரோடு மதுக்கரை. என்ன இது சொல்லுங்க ஸ்பெல்லிங்? MEHAR மெஹர். மெஹர் சில்ட்ரன்ஸ் ஹோம். நான் ஒரு வீடு மட்டும் விற்றோம்மா 3 lakhsக்கு. லேண்ட்ஸ் விற்றது ஒரு தட்டை ஏமாந்துட்டேன்னா, அதனால வந்து டிஸ்டர்ப் ஆகி தான் இல்லை இவ்வளோ சிக்கல் வந்துடுச்சு. அதனால பைசா எல்லாம் யார்கிட்ட இருக்கு? அது என்னுடைய சிஸ்டர்கிட்ட தான் கவர்ன் பண்ணுறாங்க. ஆமாம், 1 lakh அண்ட் ஆடு ஏதோ கனரா பேங்க்கில் இருக்குது ஐயம்பேட்லேயே. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போட்டது? அது இருக்கும், இது குழந்தைங்க எங்கே சேர்த்துற மாதிரி தான் 15-16 வருஷம் இருக்கும். இப்போ அது ஃபிக்ஸட்லேயே இருக்குது? ஃபிக்ஸட்லேயே இருக்குது. 3 பேர்த்து மேலேயும்? ஆமாம் ஆமாம். அது எல்லாம வித்த சொத்துல எல்லாம் இல்லையா? இங்கே டி நகர் சென்னை பிரான்ச்சில் கூட அவங்க அக்கௌண்ட்ஸ் இருக்குது, குழந்தைங்க அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அதனால தான் கார்டினாக இருந்து மெயின்டைன் பண்ணுறேன். இப்போயும் மெச்சூரிட்டி வேல்யூ எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கும். அதுலேருந்து எதுவும் எடுக்கிறதில்ல. எவ்வளோ போட்டிருக்கு அது பார்க்கணும்ப்பா. நான் சரியாக அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணல. நான் பேபிஸை பார்க்கணுன்னு எனக்கும் ரொம்ப ஏக்கம். அப்போ தாயிட்டது இப்போ குழந்தைங்க அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எப்படியாவது ஃபைட் பண்ணி அழைச்சிட்டு போய் காட்டுறோம் என்று தான் கஜலட்சுமி அழைச்சிட்டு வந்தேன். திவ்ய பிரபந்தம் படிச்சுட்டு திருவாசகம் படிச்சுட்டு அம்மாவும் பிள்ளைங்களும் பிரிக்கிற பாவம் நமக்கு வேண்டாம் சாமின்ட்டு தான் உங்கள் உதவி கேட்டு நான் போராடுறேன். உண்மையே வெளியே வர மாட்டேங்குது. ஏன் பிள்ளைங்க வெளியே வந்தால் நீங்கள் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்க ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? ஏன் இவர் இந்த தடுக்கிறேன்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. சேர்ந்து வாழணுங்கிற பிள்ளைங்களை வெளியே கூட்டிட்டு வர்றதுக்கு ஏன் இவர் முயற்சி பண்ண மாட்டேங்கிறாரு? அங்கேயே இருக்கட்டும் சொல்றாரு. அவங்க அக்கா வீட்டுக்காரர் ஏதோ இவர் மிரட்டி வச்சிருக்காங்கன்னு தான் எனக்கு படுது. உங்க சிஸ்டர் எங்க இருக்காங்க? அவங்க இப்போ யூஎஸ்ல இருக்காங்க. இப்போ எதனால இவ்வளோ நாளா குழந்தைகளை காமிக்கலையா? அதான் தெரியல மேடம், எனக்கு அதான் ஒரு டவுட்டு. ஏன்னா பசங்க வெல்கிறோம், அப்பா அம்மா பார்க்கலாம் பேசலாம் சாதாரணமாக. நாங்கள் படிச்சுட்டு வெளியே வந்து உங்களை சப்போர்ட் பண்ண பயப்பட வேண்டாம்னு ஒரு வார்த்தை அவங்க சொல்லலாம் இல்லையா? அந்த ஒரு எதிர்பார்ப்பு தான், வேறு ஒன்றும் இல்லை. எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, சின்ன பிள்ளையில இவர் என்னென்ன பண்ணான்றது எதையுமே அவன் சொல்ல விடாம பண்றாங்களே என்னன்னு ஒன்று புரிய மாட்டோம். வாயை திறக்கவே மாட்டேங்கிறோம். என்ன கேட்க போறீங்க? என் பிள்ளைங்க என்னோட சேர்ந்துருக்கணும். என் பிள்ளைங்க என்னை நம்பணும். நான் எந்த சூழ்நிலை விட்டுட்டு போனேங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதை சொல்லுங்க. நான் சொல்றேன்ல, என்னுடைய விருப்பமும் புரியுதா? உங்க விருப்பம் இல்ல என்னுடைய விருப்பம் அதேப்பா. நாம மொத்தமே இருக்கணும். குடும்பங்கிறது கணவன் மனைவி குழந்தைகள். நம்மளால் படிக்க வைக்கிறதுக்கு முடியல, நாங்கள் சேர்த்துருக்கோம், படிக்கிறாங்க. அவர் வந்துடட்டும், புரியுதா? கவுன்சிலிங் எப்படி கொடுக்கணும், கொடுத்து பேச மாட்டேன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒன்றாட்ட நான் பேச வைக்கிறேன்.
யார் என்னை இடைஞ்சல் பண்ணி என் பிள்ளைங்களை என்கிட்ட பிரிக்கணும்னு நினச்சாலும் ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான். நிச்சயம் ஜீ தமிழ் அவங்க என் பிள்ளைங்களோட என்னை சேர்த்து வச்சு வாழ வைக்க அவங்க நிச்சயம் வழி பண்ணுவாங்க. நானும் என் கணவர் என் குழந்தைங்க சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஜீ தமிழ் அவங்க எனக்கு உதவிக்கு கடைசி வரைக்கும் செஞ்சு நான் ஜெயிக்கணும். மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்திற்குள் நுழைந்தது நமது வாகனம். அங்கிருந்த காவலர்கள் கூட அந்த ஏழை தாய்க்காக பரிதாபப்பட்டனர். காவல்துறை ஆணையர் திரு விஸ்வநாத் திருமதி லட்சுமி ராமகிருஷ்ணனை அன்போடு வரவேற்று கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பொறுமையாக நடந்தவற்றை விசாரித்தார். நமது கோரிக்கையின்படி குழந்தைகளை தனியாக அம்மாவிடம் பேச வைப்பதாக உறுதியளித்தார். காவல்துறை ஆணையர்கிட்ட புகார் கொடுத்தோம். அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை ஆணையர் B4 காவல் நிலைய ஆய்வாளர்கிட்ட மேற்படி குழந்தைய பார்க்கறதுக்கு அனுமதி அளித்து குழந்தைகிட்ட பேசுறதுக்கு உரிமை இது கொடுத்துருக்காரு. அது விஷயமா நாங்கள் B4 காவல் நிலையத்துக்கு குழந்தைகளை பார்க்குறக்க அந்த தாயாரோடு நாங்கள் அழைச்சிட்டு போகிறோம். என் பிள்ளைங்க என்னோட பேசினா அதுவே எனக்கு நிம்மதியாக இருக்கும். என் பிள்ளைங்க என்ன அம்மானு ஒரு தடவையாச்சும் சொல்லவே அதுதான் எனக்கு கோவை ரேஸ்கோர்ஸ் காவல் நிலையத்தில் வைத்து குழந்தைகளை சந்திக்க வைப்பதாக ஏற்பாடு. அதன்படி குழந்தைகளை தாய் தனியாக 1.5 மணி நேரம் சந்தித்து பேசினார். கிட்டத்தட்ட அவர்களது 20 வருட அலைச்சல் குழந்தைகளை பார்த்தே ஆக வேண்டும் என்கிற கனவு சொல்வதெல்லாம் உண்மை குழு மூலம் நிறைவேறியது. ஆனால் குழந்தைகள் தாயை எப்படி எதிர்கொண்டனர்? அவர்கள் தாயை வில்லியாக நினைக்கும்படிதான் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். தாயை பற்றி நெகட்டிவான எண்ணங்கள் தான் போதிக்கப்பட்டிருக்கின்றன. இது சரிதானா? தவறே செய்யாத பெற்ற தாய்க்கு குழந்தைகள் மூலமாக ஒரு அமைப்பும் ஒரு குடும்பமும் கொடுக்கிற தண்டனை சரிதானா? ஒருவேளை ஒரு தாயை ஒரு குழந்தை நிர்கதியாய் விட்டுவிட்டு பல வருடங்கள் கழித்து திரும்பி வந்தால் என்ன நடக்கும்? கொடூர குற்றவாளியாய் திரும்பி வந்தாலும் பெற்ற குழந்தையை உச்சிமோர்ந்து வாரி அரவணைப்பாள் தாய். ஆனால் இந்த குழந்தைகள் இப்போது வசதியான நிலையில் இருக்கும் இந்த குழந்தைகளுக்கு அந்த ஏழை தாய் தேவைப்படவில்லை. இதைத்தான் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு என்பார்கள். இதே குழந்தைகள் வாழ்க்கை என்கிற சதுரங்க விளையாட்டில் சிக்கி எந்த நிலையிலும் திரும்பி வரலாம். எப்போதும் அந்த ஏழை தாய் அவர்களுக்காக காத்திருப்பார். அதன் பெயர்தான் தாயன்பு. ஏதோ ஒரு வகையில் அந்த குழந்தைகளை சந்திக்க வைத்த வகையில் சொல்வதெல்லாம் உண்மைக்கும் அதன் நேயர்களுக்கும் சந்தோஷமே.